$5 trillion உயர்த்திட உறுதியேற்போம். மக்களே, எல்லாரும் ஓட்டு போட்டுட்டோம். உங்க அண்ணனை, உங்க தம்பிய, உங்க பிள்ளைய எல்லாரும் ஜெயிக்க வச்சு முதலமைச்சரா ஆக்கிட்டோம். அதனால நம்ம கடமையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி யாரும் ஒதுக்கி போயிடாதீங்க. இனிமேதான் நீங்க நம்மளோடவே கூடவே இருக்கணும். உறுதியா நம்ம அரசோடவே கூட இருக்கணும். அப்பதான் உங்களுக்காக இருக்கிற எல்லா நல்ல திட்டங்களையும் என்னால செயல்படுத்த முடியும். 8 கோடி பேரோட அந்த பிரதிநிதி தான் முதலமைச்சர் பதவின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் சொல்றேன், மக்கள் தான் ஆட்சியாளர்கள். இங்க நானு எல்லாருமே, அங்க இருக்கிறவங்க எல்லாருமே மக்களோட சர்வன்ட்ஸ். அப்படிதான் நான் பாக்குறேன். வாங்க எல்லாருமா சேர்ந்து நம்ம கடமையை சேர்ந்து செய்வோம். நம்ம அரசுக்கு எதிரான சக்திகளையும் சரி சதிகளையும் சரி முறியடிப்போம். நீங்க எல்லாரும் நம்மளோட இருக்கும் போது எனக்கு வேற என்னங்க கவலை? நல்லதை மட்டுமே நோக்கி நகருவோம். அப்படி நல்லதை மட்டுமே நோக்கி நகரும் உங்க அரசு உங்களுடைய எதிர்பார்ப்புகளையும் உங்களுடைய கருத்துக்களையும் மனசுல வச்சுக்கிட்டுதான் நல்ல சிறிய புதிய அறிவிப்புகளை அறிவிக்க இருக்கிறோம். அதுல ஒரு சிலதை மட்டும் இங்க நான் படிக்கிறேன். ஒண்ணு, தாய்நாட்டிற்காக தன்னலமற்ற தியாகம் செய்து நமது நாட்டின் பாதுகாப்பிற்காக அரும்பாடுபட்ட முன்னாள் படை வீரர்களின் நலன் கருதி அவர்களது 2 மகள்களுக்கும் வழங்கப்படும் திருமண நிதி உதவி 25,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். 2, மாற்றுத்திறன் கொண்ட முன்னாள் படை வீரர் மற்றும் அவர்களை சார்ந்தோர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த மாதாந்திர நிதி உதவி 5,000 ரூபாயிலிருந்து 7,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். 3, மாநில அரசால் விடுதலை போராட்ட வீரர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர ஓய்வூதியம் 23,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். 4, மாநில அரசால் விடுதலை போராட்ட தியாகிகளின் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர குடும்ப ஓய்வூதியம் 12,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். 5, வீரபாண்டிய கட்டபொம்மன், முத்துராமலிங்க, விஜய ரகுநாத சேதுபதி, மருது சகோதரர்கள் மற்றும் வாவு சிதம்பரனார் ஆகியோரின் வழித்தோன்றல்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர சிறப்பு ஓய்வூதியம் 11,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். இவற்றிற்கான அரசாணைகள் அரசால் வெளியிடப்பட்டுள்ளது. I once again extend my respectful greetings and salute the people of Tamil Nadu who has broken the caste and religious considerations, rejecting money and muscle power, and gave us an overwhelming support to establish people-centric and social justice government. We are on a mission mode to achieve corruption-free government. We want our people to develop zero tolerance towards corruption. And we appeal to the officials and the people of Tamil Nadu to make our state corruption-free. இன்னைக்கு இந்த விழாவில் பரிசு வாங்க போற, பாராட்டுகளை வாங்க போற, விருதுகளை வாங்க போற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த விழாவை ரொம்ப அழகா ஏற்பாடு செஞ்ச பொதுத்துறை செயலாளர் அவர்களோட சேர்ந்து அலுவலர்களுக்கும், காலையிலேயே இந்த பிராக்டிஸ் பண்ணி சிறப்பான பரேட் நடத்திய காவல்துறை நண்பர்களுக்கும், இந்த விழாவை ரொம்ப பாதுகாப்பா நடத்திய காவல்துறை அதிகாரிகளுக்கும், ஊடகத்துறை நண்பர்களுக்கும், சமூக ஊடகத்துறை நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். பல்லாவரம் வாரிசுதாரர்கள் டி
டிஜிபி உள்ளிட்ட அனைத்து காவல்துறை அதிகாரிகள், முப்படைகளை சேர்ந்த அலுவலர்கள், வீரர்கள், சிறப்பு விருந்தினர்கள், இன்னைக்கு இந்த சுதந்திர தினத்துல கோட்டையில கொடியேற்றத பார்த்து வந்திருக்கிற பொதுமக்களுக்கும், இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கிற என் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழக மக்களுக்கும், மாணவ மாணவிகளுக்கும் அனைவருக்கும் என்னுடைய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள், என்னுடைய வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். தங்களுடைய உயிரை, உடமைய, வாழ்க்கைய எல்லாம் இழந்துட்டு நமக்காக சுதந்திரம் வாங்கி கொடுத்த நம்ம சுதந்திர போராட்ட தியாகிகள், அதுல பிரபலமானவர்கள் மற்றும் பேர் தெரியாதவங்க அப்படின்னு இருந்தாலும் அவங்க எல்லாருக்கும், ஏன் அவங்க ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில என்னுடைய வீர வணக்கங்கள். நம்மள ஒரு அடிமை மாதிரி வச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே மக்கள் மத்தியில் ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஒற்றுமை ஒண்ணு வர ஆரம்பிக்கும். எல்லாரும் ஒரே மாதிரி யோசிச்சு ஒண்ணு சேர ஆரம்பிப்பாங்க. அப்படி ஒண்ணு சேர்ற இடத்துலதான் சாதி உடையும், மதம் உடையும், மொழி, இனம் இந்த மாதிரி எல்லாமே உடைஞ்சு நொறுங்கும். அப்படி உடைஞ்சு நொறுங்குற இடத்துலதான் கிடைக்கிறது தான் உண்மையான சுதந்திரம். அதுதான் நம்ம மகாத்மா காந்திஜி அவர்கள் அவங்களுடைய தலைமையில 1947ல இதே இந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி நமக்கு அந்த சுதந்திரம் கிடைச்சது. இன்னைக்கு நம்ம எல்லாரும் அந்த சுதந்திரத்தை கெட்டியா புடிச்சுக்கிட்டு படிப்படியா டெவலப் ஆகி வந்துகிட்டே இருக்கிறோம். அந்த டெவலப்மெண்ட்ஸ் அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வேண்டியது நம்ம எல்லாருடைய ஒரு கடமையும் கூட. இந்த நேரத்துல நம்ம தமிழ்நாட்டை லஞ்சத்திலிருந்து, ஊழல்ல இருந்து காப்பாத்துறதும் ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலைக்கு சமமான ஒரு விஷயம்தான். அதை நோக்கிதான் நம்ம அரசும் செயல்பட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு. இந்த 386 ஆண்டு பழமையான இந்த கோட்டையில இங்க மேல ஏறி வந்து இந்த 80வது சுதந்திர தின நாள்ல நம்ம நாட்டோட தேசிய கொடியை ஏற்றி வச்சு இன்னைக்கு இந்த விழாவில் என்ன பேசவும் வச்சிருக்கிறீங்க. அதுக்காக உலகம் முழுவதும் இருக்கிற என்னுடைய தமிழ் சொந்தங்களுக்கும், தமிழ்நாட்டு மக்களுக்கும், ஜென்சி இளம் சிங்கப்படை தோழர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கோட்பாட்டை அடிப்படையா வச்சுதான் நம்ம தமிழ்நாட்டை லஞ்ச லாவண்யமற்ற போதைப் பொருள் கலாச்சாரம் இல்லாத, பெண்கள் பாதுகாப்பு, சமூக நீதி அடிப்படையில ஒரு வெளிப்படையான, ஒரு உண்மையான, ஒரு நேர்மையான ஒரு நிர்வாகமா இதை நாம செயல்பட்டு வந்துகிட்டு இருக்கிறோம். பொது வாழ்வுல சமரசம் இருக்கவே கூடாது. மக்கள் நலன் தான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த அடிப்படையில தான் தமிழக வெற்றி கழக அரசு செயல்பட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம். அதே அடிப்படையில தான் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களையும் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்டோட நிர்வாக ரீதியா ஒத்துழைப்போட இருக்கிறோம். பட் அட் த சேம் டைம் நம்ம தமிழ்நாடு கொள்கைகள்னு வந்துட்டா மாநில உரிமைகளுக்கு எதிரான முடிவுகளையும் சரி, தமிழ்நாட்டுக்கு எதிரான கொள்கை முடிவுகளையும் சரி நம்ம டிவிகே அரசு எப்பவுமே எதிர்க்கும். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நிறைய திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதுல எதெல்லாம் மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி திட்டங்கள் இருக்கோ அதெல்லாம் கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜெயலலிதா மேடம் கொண்டு வந்த அம்மா உணவகம் திட்டம், அது இன்னும் மெருகேற்றி கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். அது மாதிரி காலை உணவு திட்டம், அதையும் இன்னும் விரிவுபடுத்தி 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அதையும் விரிவுபடுத்தி வர செப்டம்பர் 17ஆம் தேதி பெரியார் அவர்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு அதை தொடங்க இருக்கிறோம். சோ நம்மளுடைய அரசு
உங்களுடைய அரசு வந்து இந்த 3 மாசம் ஆகுது. இந்த 3 மாசத்துல விவசாயிகளின் பயிர்க்கடன் ரூபாய் 5032.23 கோடி தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. குறுவை சாகுபடி தொகுப்பு திட்டத்திற்கு ரூபாய் 134.83 கோடி வழங்கப்பட்டுள்ளது. ஒன்றிய அரசு நிதியுடன் ரூபாய் 12,642 கோடியில் 125 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் மற்றும் ஜல் ஜீவன் குடிநீர் திட்டம் ரூபாய் 18,123.05 கோடியில் செயல்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. சுகாதாரத்துறையில் சேவைக்கு நலம் AI செயலி கொண்டு வரப்பட்டுள்ளது. பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளான செப்டம்பர் 15ஆம் நாள் தாய் மாமன் தங்க மோதிர திட்டம் ரூபாய் 755.83 கோடியில் தொடங்கப்பட உள்ளது. மக்களின் போக்குவரத்திற்கு ரூபாய் 127.21 கோடியில் 300 புதிய பஸ்கள் வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் மதுப்பழக்கத்தை குறைத்திடும் வகையில் முதற்கட்டமாக 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ளன. வெளிப்படையான நிர்வாகத்திற்காக நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கணினி மயமாக்கப்பட்ட நிர்வாகம் செயல்பாட்டில் உள்ளது. முன்னெப்போதும் இல்லாத ஆளில்லா பத்திரப்பதிவு செயல்பாட்டிற்கு கொண்டு வரப்பட உள்ளது. கோயில் நிலங்கள் கணக்கெடுக்கப்பட்டு அனைவருக்கும் தெரியுமாறு ஆன்லைனில் ஏற்றப்படுகிறது. வருவாய்த்துறையில் அனைத்து சான்றிதழ்களும் 15 தினங்களுக்குள் வழங்கப்படுகிறது. லஞ்சம் வாங்குவதை புகார் செய்ய புதிய வாட்ஸ்அப் எண் அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் வருமானம் தனிநபருக்கு செல்வது தடுக்கப்பட்டுள்ளது. அனைத்து துறைகளிலும் லஞ்சம் ஊழல் ஒழிக்க தொடர் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. கனிம பயன்பாடு முறைப்படுத்தப்பட்டு நவீன தொழில்நுட்ப உதவியுடன் விநியோகிக்கப்படுகிறது. சட்டம் ஒழுங்கு தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. ஜூன் மாதம் 29, 30ஆம் தேதியில் நடந்த மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் மாநாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில கடுமையான நடவடிக்கை எடுக்க உத்தரவு போட்டிருக்கிறோம். அரசு அலுவலகங்கள் காவல் நிலையங்களும் மக்களுக்கான சேவை மையங்களாக மாறணும்னு வலியுறுத்தி இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் ஆபீஸுக்கு வர்ற மக்களுக்கு அவங்க குறைகளை தீர்க்கிறதுக்கும் தேவையான தகவல்களை பெறுவதற்கும் நலத்திட்ட உதவிகள் பெற கவர்மெண்ட் ஆபீஸை தேடி வர்றப்போ அவர்கள் மிகவும் கண்ணியமாக நடத்தப்படணும். மக்களை கனிவா அன்பா நடத்தணும்னு சொல்லி இருக்கிறோம். மக்களை அலைய விடக்கூடாது. கோரி சரியான வழியில தீர்வு தர சொல்லி இருக்கிறோம். சுதந்திர போராட்ட தியாகிகள் தங்கள் உயிரை தியாகம் செஞ்சு கிடைச்ச சுதந்திரம் மிக சிலருக்கான சுதந்திரமா மட்டும் இல்லாம ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் சுய மரியாதை, சம உரிமை, சம வாய்ப்பு மற்றும் கண்ணியமான வாழ்க்கையை வழங்கும் உண்மையான மக்கள் சுதந்திரமா இருக்கணும்ங்கிறது எல்லாரோட மிகப்பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. அதை நிறைவேற்றுற பொறுப்பும் நம்மளோடதுதான். தமிழ்நாட்டு மக்களோட இணைஞ்சு தமிழகத்தின் வளர்ச்சிக்கும் மாபெரும் பங்காற்றியமைக்காக திரு M. கிருஷ்ணசுவாமி அவர்களுக்கு தகைசால் தமிழர் விருது வழங்கி கௌரவிக்கிறார்கள். நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் பாராட்டு சான்றும் வழங்கப்படுகிறது. தகைசால் தமிழர் அவார்ட் is presented to திரு M. கிருஷ்ணசுவாமி. டாக்டர் APJ அப்துல் கலாம் விருது மருத்துவர் V. மோகன், மருத்துவத்துறை வல்லுநர், நீரிழிவு நோய் மருத்துவத்துறையில் சிறந்து விளங்கும் நிபுணர் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அவர் சார்பாக அவரின் மகள் இவ்விருதரை பெற்றுக் கொள்கிறார்கள். Dr. APJ Abdul Kalam Award is now being presented to Dr. V. Mohan, a medical professional who is an eminent expert in the field of diabetology. His daughter, Dr. R.N. Anjana, will receive the award on his behalf.
துணிவு மற்றும் சாகச செயலுக்கான கல்பனா சாவ்லா விருது செல்வி நவ்ஷீன் பானு சாந்த் கோவை அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த விருதினை வழங்குகிறார்கள். Kalpana Chawla Award for Courage and Daring Enterprise is presented to Selvi Navsheen Banu Chand Kove. ஆளுமை விருது முதலாவதாக சிறந்த ஆட்சியர் திருமதி லட்சுமி ராதிகா தண்ணீரு விருது வழங்கப்படும். முதலமைச்சரின் நல் ஆளுமை விருது இயக்குநர் திரு எஸ் சதீஷ் பிரபு மற்றும் குழுவினர் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. Chief Minister's Best Practices Award is being presented to Director S. Satish Prabhu and team, Chennai Metro Rail Limited. முதலமைச்சரின் நல் ஆளுமை விருது டாக்டர் எம் கீதாஞ்சலி எலும்பியல் மற்றும் விபத்து காய சிகிச்சை துறை அரசு மருத்துவக் கல்லூரி கோயம்புத்தூர் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. The Chief Minister's Best Practices Award is being presented to Dr. M. Gitanjali, Dean, Department of Orthopedics and Trauma Care, Government Medical College, Coimbatore. மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக மிகச்சிறந்த சேவை புரிந்தோருக்கான தமிழ்நாடு அரசு விருதுகள் சிறந்த ஆட்சியர் திரு தினேஷ்குமார் இயாப்பா கிருஷ்ணகிரி மாவட்டம் அவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் மாநாட்டில் விருது வழங்கப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கு சேவை புரிந்த சிறந்த மருத்துவருக்கான விருது டாக்டர் பி திருநாவுக்கரசு இயக்குநர் மற்றும் பேராசிரியர் அரசு மறுவாழ்வு மருத்துவ மையம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக செயல்படும் சிறந்த நிறுவனத்திற்கான விருது சிருஷ்டி அறக்கட்டளை திண்டிவனம் வட்டம் விழுப்புரம் மாவட்டம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. The award for Best Institution for Differently Abled Persons is presented to Shishti Foundation, Dindivanam Taluka, Viluppuram District. மாற்றுத்திறனாளிகள் நலனுக்கு மணிமாறன் திருவண்ணாமலை மாவட்டம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. The Best Social Worker Award for Service Towards Differently Abled Person is received by Thirupi Manimaran, Thiruvannamalai District. மாற்றுத்திறனாளிகளை அதிக அளவில் பணியமர்த்திய நிறுவனத்திற்கான விருது SCM Garments Private Limited திருப்பூர் மாவட்டம் இந்த நிறுவனத்திற்கு வழங்கப்படுகிறது. The Best Private Employer Award for providing maximum employment opportunities to differently abled person goes to SCM Garments Private Limited, Tirupur District. மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பாக செயல்படும் சிறந்த மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிக்கான விருது மதுரை மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி லிமிடெடுக்கு வழங்கப்படுகிறது. District Central Cooperative Bank Limited Madurai receives the award for the Best District Central Cooperative Bank for their service towards differently abled persons. பெண்களுக்காக சிறப்பான சேவைகளை ஆற்றிய சிறந்த நிறுவனத்திற்கான விருது ஈரோடு மாவட்டம் அட்சயம் அறக்கட்டளைக்கு வழங்கப்படுகிறது. The best institution for exemplary services rendered for the welfare of women is being presented to Achayam Trust, Erode District. பெண்களுக்காக சிறப்பான சேவைகளை ஆற்றிய சிறந்த சமூக சேவகர் விருது திருமதி இ ராதா ஒசூர் கிருஷ்ணகிரி மாவட்டம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. சிறந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கான விருது இந்த விருதினை பெற்றுக் கொள்கிறார்கள் கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு ககன்தீப் சிங் பேடி ஆப்பா நகராட்சி நிர்வாக மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, திரு பி மதுசூதன் ரெட்டி ஆப்பா நகராட்சி நிர்வாக இயக்குனர், திருமதி பி பிரியங்கா ஆப்பா பேரூராட்சிகளின் இயக்குனர். சிறப்பாக செயல்படும் மண்டலம் முதல் பரிசு மண்டலம் 6, இரண்டாம் பரிசு மண்டலம் 2, சிறப்பாக செயல்படும் மாநகராட்சி முதல் பரிசு கோவை, இரண்டாம் பரிசு தஞ்சாவூர், சிறப்பாக செயல்படும் நகராட்சி முதல் பரிசு மூடிநாயக்கனூர் தேனி மாவட்டம், இரண்டாம் பரிசு ஆரணி திருவண்ணாமலை மாவட்டம், மூன்றாம் பரிசு விழுப்புரம் மாவட்டம், சிறப்பாக செயல்படும் பேரூராட்சி முதல் பரிசு திருவிடைமருதூர் தஞ்சாவூர் மாவட்டம், இரண்டாம் பரிசு கருங்கல் கன்னியாகுமரி மாவட்டம், மூன்றாம் பரிசு செட்டிப்பாளையம் கோயம்புத்தூர் மாவட்டம். இனி அடுத்ததாக முதலமைச்சர் மாநில இளைஞர் விருதுகள் வழங்கப்பட உள்ளன. ஆண்கள் பிரிவில் திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த திரு இமானுவல் லிசன் ஏசா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த திரு ஏ சரவணகுமார் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த திரு நிர்மல் கதிரவேல் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. The Chief Minister's State Youth Award Men's Category is being presented to Thiru Emmanuel Nelson Isa, Tirupur District. Thiru A. Saravanakumar, Thuthukudi District, receiving the Men's Category Award. The Men's Category Award is also being presented to Thiru Nirmal Kadirvel, Salem District. இனி அடுத்ததாக முதலமைச்சர் மாநில இளைஞர் விருதுகள் வழங்கப்படவிருக்கின்றன. பெண்கள் பிரிவில் மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த திருமதி ராஜேஸ்வரி மகாதேவன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த செல்வி கே சிந்தா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. The Women's Category Award is being presented to Tirumati Rajeshwari Mahadevan, Mayiladuthurai District.
and Selvi K. Sinta from Madurai district. சுதந்திர தின சிறப்பு விருதுகளை தம்முடைய பொற்கரங்களால் வழங்கி சிறப்பித்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் காவல்துறை அணிவகுப்பை நிறைவு செய்ய அனுமதி கோருவார்கள். அதனைத் தொடர்ந்து அணி வணக்கம் செலுத்துவார்கள். மக்களை சந்திக்கிறார் முதலமைச்சர் விஜய். விரிவான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். இருக்கின்றார். நாட்டின் சுதந்திர தின விழா இன்றைக்கு கொண்டாடப்பட்ட நிலையிலே தமிழக முதலமைச்சர் சென்னை பட்டினப்பாக்கம் இல்லத்திலிருந்து புறப்பட்டு வந்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதை உட்பட மரபார்ந்த மரியாதைகள் அனைத்தையும் பெற்றுக் கொண்டு தற்பொழுது சென்னை கோட்டை கொத்தளத்திலே தேசிய கொடியினை ஏற்றி வைத்து நடந்து சென்று பார்ப்பதற்காக வந்திருக்கக்கூடிய பொதுமக்களை சந்தித்து அவர்களிடமிருந்து வாழ்த்துக்களை முதலமைச்சர் பெற்று வருகின்றார். காதில் ஏறி முதலமைச்சர் புறப்பட்டு விட்டார். தேசிய கொடி ஏற்றி உரை நிகழ்த்தி அதன் பிறகு விருதாளர்களுக்கு எல்லாம் விருதுகளை வழங்கிய பிறகு முதலமைச்சர் புறப்பட்டு விட்டார். இந்த நிலையில் தான் முதலமைச்சர் வரக்கூடிய வழி எங்குமே கிட்டத்தட்ட அடையாறு மேம்பாலம் தொடங்கி 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேலாக சென்னை மெரினா கடற்கரை சாலை உள்ளிட்ட இடங்களில் எல்லாம் நூற்றுக்கணக்கானவர்கள் குவிந்திருந்தார்கள். முதலமைச்சர் வரும் வழியிலேயே கையசைத்து தங்களுடைய வாழ்த்துக்களை முதலமைச்சருக்கு அவர்கள் தெரிவித்தார்கள். இந்த நிலையில்தான் ஏறக்குறைய போர் நினைவு சின்னம் வரை கூட முதலமைச்சர் நடந்து செல்வதற்கு வாய்ப்பு இருப்பதாக காவல்துறை தரப்பிலும் சொல்லப்பட்டிருந்தது. அதற்கேற்ப தற்பொழுது முதலமைச்சர் நடந்து சென்று 2 பக்கமும் திறந்து நிற்கக்கூடிய பொதுமக்களுடைய அன்பை வாழ்த்துக்களை பெற்று வருகின்றார் என்பதை பார்க்கின்றோம். ஏராளமானவர்கள் காத்திருந்து இன்றைக்கு முதலமைச்சரை பார்க்கவும் அதே போன்று விடுதலை நாள் கொண்டாட்டங்களில் பங்கேற்கவும் வருகை தந்திருந்தார்கள். வழக்கமாக வரக்கூடிய மக்களை காட்டிலும் இந்த முறை ஆயிரக்கணக்கில் கூடுதலாகவே வந்திருந்தார்கள். அதாவது இதற்கு முன்பாக ஒரு சில பகுதிகளில் மட்டும்தான் பொதுமக்கள் நின்று இந்த விடுதலை நாள் கொண்டாட்டத்தை பார்ப்பார்கள். சென்னை கோட்டை கொட்டளத்திலே முதலமைச்சர்கள் கொடியேற்றுவதை. ஆனால் இந்த முறை வழக்கத்தை காட்டிலும் கூடுதலான பார்வையாளர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அந்த பூங்கா பகுதி முழுவதுமாகவே பொதுமக்கள் கூட்டம் நிறைந்திருந்தது. இன்று காலை 6 மணி முதலே பொதுமக்கள் வருகிறது. நீண்ட வரிசையில் காத்திருந்து காவல்துறையினர் வழங்கியிருந்த அந்த பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றி விடுதலை நாள் கொண்டாட்டத்திலே பங்கேற்றிருந்தார்கள். இந்த நிலையில் தான் நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு முதலமைச்சராக கொடியேற்றி வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் பல முக்கிய அறிவிப்புகளையும் வெளியிட்டிருக்கின்றார். சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு அதே போன்று மொழிப்போர் தியாகிகளுக்கு அவர்களுக்கான ஓய்வூதியத்தை குடும்ப ஓய்வூதியத்தை உயர்த்தி வழங்குவதாக அறிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் முன்னாள் படை வீரர்களுடைய வாரிசுதாரர்களுக்கும் அவர்களுடைய மகள்களுக்கெல்லாம் அந்த திருமண உதவித்தொகை உள்ளிட்டவற்றை எல்லாம் உயர்த்தி வழங்குவதற்கான அறிவிப்பினையும் முதலமைச்சர் சற்று முன்பாக தன்னுடைய சுதந்திர தின உரையிலே வெளியிட்டிருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாக இப்பொழுது நடந்து சென்று முதலமைச்சர் பொதுமக்களை சந்தித்து வருகின்றார் என்பதை பார்க்கின்றோம். பார்வையிடுகின்றார். சற்று முன்பாக கூட முதலமைச்சர் சொல்லியிருந்தார், வாக்களித்து வெற்றி பெற வைத்த மக்களுக்கு நன்றி என்பதை கடந்து வாக்களித்து வெற்றி பெற செய்ததோடு மக்களுடைய பணி முடிவடையவில்லை. நீங்கள் தான் ஆட்சியாளர்களாக இருந்து இந்த அரசுக்கு வழிகாட்ட வேண்டும் என்பதாகவெல்லாம் முதலமைச்சர் கூறி
இருந்தால் இந்த நிலையில் தற்பொழுது இருந்த காவல்துறையினருடைய அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டிருந்தார். காவல்துறையினருடைய பல்வேறு பாதுகாப்பு படைப்பிரிவினர் வழக்கம் போன்று இந்த முறையும் உற்சாகத்தோடு தேச உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலான இந்த கொண்டாட்டங்களில் எல்லாம் ஈடுபட்டிருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக முதலமைச்சர் திறந்த ஜீப்பில் வலம் வந்து அவர்களுடைய வாழ்த்துக்களை பாராட்டுகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டார். அது மட்டுமல்லாமல் காவல்துறையினருடைய கூட்டு குழல் இசைக்குழுவினர் உள்ளிட்டவர்கள் இசைத்து முதலமைச்சருக்கு தங்களுடைய வரவேற்பினை வழங்கியிருந்தார்கள். இப்பொழுது முதலமைச்சர் காரில் சென்று பொதுமக்களுடைய அன்பை ஏற்று வருகின்றார். நாடு சுதந்திர தினம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மக்களை நோக்கி கையசைத்தவாறு முதலமைச்சர் விஜய் சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் நேரலையாக பார்த்து வருகிறோம். தொடர்ந்து இடையிலான ஒரு செய்தியாளர் ராஜகுமரன் என்னென்ன சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு தொடர்ந்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது? முதலமைச்சர் பங்கேற்ற நிகழ்ச்சியிலே வழக்கம் போன்று இந்த முறையும் மரபார்ந்த முறையில் பின்பற்றக்கூடிய நடைமுறைகளை காவல்துறையினர் பின்பற்றியிருந்தார்கள். முதலமைச்சருக்கு காவல்துறையினர் ஒரு உற்சாக வரவேற்பினை வழங்கியிருந்தார்கள் என்பதை பார்த்தோம். காவல்துறையினுடைய கூட்டு குழலிசை குழுவினர் அதேபோன்று பல்வேறு வீர தீர செயல்களுக்காக பதக்கங்களை பெற்றவர்கள் பெறக்கூடியவர்கள் எல்லாம் இன்றைய நாளில் அரசினுடைய அழைப்பின் பேரில் பங்கேற்றிருந்தார்கள். போர் நினைவு சின்னத்தை கடந்து தற்போது முதலமைச்சருடைய வாகனம் வரக்கூடிய அந்த காட்சிகளை காண்கின்றோம்.